அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 9ஆம் அத்தியாயம் யுத்த நிறுத்தம். அன்றிரவு 2ஆம் ஜாமத்தில் மந்திராலோசனை சபை மறுபடியும் கூடியபோது சபையில் கூடியிருந்த எல்லோருடைய முகத்திலும் பரபரப்பு காணப்பட்டது. வாதாபி வீரர்கள் இருவர் வெள்ளைக்குடி பிடித்துக் கொண்டு தெற்கு கோட்டை வாசலில் வந்து நின்றதாகவும் அவர்கள் கொண்டு வந்த ஓலை மகேந்திர சக்கரவர்த்தியிடம் சேர்க்கப்பட்டதாகவும் நகரம் முழுவதும் வதந்தி பரவிவிட்டது. ஓலையில் என்ன எழுதியிருந்தது, மகேந்திர பல்லவர் என்ன மறு ஓலை அனுப்பப் போகிறார் என்று அறிந்து கொள்ள அவ்வளவு பேரும் ஆவலாக இருந்தார்கள். முக்கியமாக நரசிம்மவர்மரின் முகத்திலே எள்ளும் கொள்ளும் வெடித்தன. அவருடைய கண்களில் பளிச் பளிச்சென்று மின்னல் தோன்றி மறைந்தன. தம் பக்கத்தில் நின்ற பரஞ்சோதியுடன் அடிக்கடி சமிக்கை பாட்சையினால் அவர் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய மார்பு புயலால் தாக்குண்ட கடலைப் போல் மேலே பொங்குவதும் கீழே அடங்குவதுமாக இருந்தது. சக்கரவர்த்தி வழக்கத்தை விட மிடுக்கான நடையுடன் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவர் கையில் இருந்த ஓலை மீது எல்லோருடைய கண்களும் கவனமும் சென்றன. சபையோர்களே, இன்று மாலை சபை கலையும் சமயத்தில் முக்கியமான செய்தியை எதிர்பார்ப்பதாக சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் முக்கியமான ஆச்சரியமான செய்தி வந்திருக்கிறது. மந்திரிகளே, அமைச்சர்களே, தளபதிகளே, அனைவரும் கேளுங்கள். வாதாபி சக்கரவர்த்தி யுத்தத்தை நிறுத்திவிட்டார். சமாதானத்தையும் சிநேகத்தையும் வேண்டி ஓலை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி மகேந்திர பல்லவர் தம் கையில் இருந்த ஓலையை தூக்கி காட்டியதும் சபையில் ஏற்பட்ட ஹாஹாஹாரத்தையும் மற்றும் பல வியப்புள்ளிகளையும் குதூகல சத்தங்களையும் வர்ணிக்க முடியாது. இவ்வளவுக்கிடையில் என்று ஆக்ஷேபிக்கும் சத்தம் ஒன்றும் கிளம்பியது. அது மாமல்லர் இருந்த இடத்திலிருந்து வந்ததென்பதை சொல்ல வேண்டியதில்லை. மந்திரிகளே, அமைச்சர்களே, உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். துங்கபத்ரா நதியிலிருந்து நர்மதை நதி வரையிலும் உள்ள மத்திய பாரத தேசத்தின் ஏக சக்கராதிபதி நம்முடைய சிநேகத்தை கோருகிறார், நம்முடைய சமாதானத்தை நாடுகிறார். அவருக்கு நான் என்ன மறுமொழி அனுப்பட்டும்? யுத்தத்தை நிறுத்த முடியாது, போர் நடத்திய தீர்வோம் என்று சொல்லி அனுப்பட்டுமா? அல்லது பல்லவ குலத்தின் பரம்பரை தர்மத்தை அனுசரித்து சிநேகத்தை கோருகிற வாதாபி சக்கரவர்த்தியிடம் நாமும் சிநேகத்தை கை கொள்ளலாமா? சபையோர்களே, நன்றாக யோசித்துச் சொல்லுங்கள். 15,000 யானைப்படையையும் 5 லட்சம் காலாட்படையையும் உடைய வாதாபி புலிகேசி மன்னர் யுத்தத்தை நிறுத்திவிட்டு நமது விருந்தினராக காஞ்சி நகருக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். சில தினங்கள் இங்கே தங்கி இம்மாநகரின் சிறப்புகளை பார்த்து கழித்துவிட்டு போக ஆசைப்படுகிறார். அவரை மரியாதையுடன் வரவேற்று உபச்சரிப்போமா, அல்லது கோட்டை கதவுகளுக்கு இன்னும் சில தாள்களை போட்டு அடைப்போமா? உங்களுக்குள்ளே கலந்து யோசித்துக்கொண்டு ஏகமனதாக அபிப்பிராயத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்றார் சக்கரவர்த்தி. பிறகு சற்று நேரம் சபையில் ஒரே கலகலப்பாயிருந்தது. மந்திரிகளும் அமைச்சர்களும் ஒருவரோடொருவர் உற்சாகமாக பேசிக்கொண்டார்கள். கடைசியாக பிரதம மந்திரி சாரங்க தேவப்பட்டர் பேசுவதற்கு எழுந்து நின்றபோது சபையில் நிச்சப்தம் குடிகொண்டிருந்தது. பல்லவேந்திரா, தங்களுடைய ராஜதந்திரத்திலும் தீர்க்க ஆலோசனையிலும் இச்சபையோர் அனைவருக்கும் பூரண நம்பிக்கை இருக்கிறது. எந்த காரியத்தை எந்த காலத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி தாங்கள் செய்து முடிப்பீர்கள் என்று எல்லோரும் உறுதி கொண்டிருக்கிறோம். ஆகவே முதலில் தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்றார். அப்போது சக்கரவர்த்தி, பட்டரே, என் அபிப்பிராயத்தை கேட்கவும் வேண்டுமா? அவசியத்துக்கு மேலே ஒரு வினாடியும் யுத்தத்தை நடத்துவதில் எனக்கு பிரியமில்லை. ஓர் உயிரேனும் வீணாக சேதமடைவதில் எனக்கு விருப்பமில்லை. இந்த கோட்டைக்குள் இருக்கும் நாம் எல்லோரும் கூடிய வரையில் ஒரு குறையும் இல்லாமல் சௌகரியமாயிருக்கிறோம். ஆனால் கோட்டைக்கு வெளியே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உள்ள பல்லவ நாட்டு பிரஜைகள் பெருங்கஷ்டங்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். தொண்டை மண்டலத்தில் இந்த கோடை காலத்தில் பயிர் தொழிலே நடக்கவில்லை. இன்னும் சில மாத காலத்தில் பல்லவ நாட்டு பிரஜைகளை பெரும் பஞ்சம் பீடிக்கக்கூடும். இப்பேற்பட்ட நிலைமையில் அனாவசியமாக யுத்தத்தை வளர்த்துவதற்கு எனக்கு சம்மதமில்லை. மேலும் உத்தராபத ஹர்ஷவர்தன சக்கரவர்த்தியை போர்க்களத்தில் புறங்காட்டச் செய்த வீராதி வீரனான புலிகேசி மன்னர் யுத்தத்தை தாமே நிறுத்திவிட்டு வலிய வந்து சமாதானத்தை கோரும்போது நாம் அதை எதற்காக நிராகரிக்க வேண்டும்?
என்னுடைய அபிப்பிராயம் சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் என்றார். இவ்விதம் சக்கரவர்த்தி கூறி நிறுத்தியதும் சாரங்க தேவப்பட்டர், பல்லவேந்திரா, தாங்கள் இப்பொழுது கூறிய விஷயங்கள் எல்லாம் மந்திரி மண்டலத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் உடன்பாடுதான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி எங்களிலே சிலருக்கு ஓர் ஐயப்பாடு இருக்கிறது. வாதாபி சக்கரவர்த்தியை காஞ்சி நகருக்குள் விருந்தினராக வரவேற்பது பற்றி தாங்கள் சொன்னீர்கள். அது உச்சிதமான காரியமா என்றுதான் சந்தேகப்படுகிறோம். வாதாபி மன்னர் பழி பாவங்களுக்கு அஞ்சாத வஞ்சகர் என்றும் அசுர குணம் படைத்தவர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம். காஞ்சியை பார்க்க வருவதாக அவர் சொல்லுவதில் ஏதேனும் அந்தரங்க சூழ்ச்சி இருக்கக்கூடுமல்லவா என்றார். மகேந்திர பல்லவர் புன்னகையுடன் கூறினார், சாரங்கத்தேவரே, முன்ஜாக்கிரதையுள்ள மதிமந்திரிகள் சொல்ல வேண்டியதைத்தான் நீங்கள் சொன்னீர்கள். யோசிக்க வேண்டிய காரியம்தான். ஆனால் வாதாபி அரசர் கேட்டிருப்பதில் ஒருவிதமான சூழ்ச்சியும் இருக்க நியாயமில்லை. அவருடைய யானைப்படை, காலாட்படை எல்லாவற்றையும் காஞ்சிக்கு 2 காத தூரத்துக்கு அப்பால் அனுப்பிவிட சம்மதிக்கிறார். அவருடைய முக்கிய மந்திரி பிரதானிகள் 10-15 பேருடன் நிராயுதபாணியாக காஞ்சிக்குள் பிரவேசிக்க சித்தமாயிருக்கிறார். சபையோர்களே, நம்மிடம் இவ்வளவு பூரண நம்பிக்கை வைத்து செய்தி அனுப்பியுள்ளவரிடம் நாம் எவ்விதத்தில் சந்தேகம் கொள்வது? ஆகவே யுத்தமா சமாதானமா என்பதை பற்றித்தான் உங்களுடைய அபிப்பிராயம் வேண்டும். மறுபடியும் மந்திரிமார்களும் அமைச்சர்களும் ஒருவரோடொருவர் கலந்து ஆலோசித்தார்கள். கடைசியில் சாரங்க தேவப்பட்டர் எழுந்து, பல்லவேந்திரா, மந்திரி மண்டலத்தார் சமாதானத்தையே விரும்புகிறார்கள். வாதாபி சக்கரவர்த்தியை காஞ்சிக்குள் வரவேற்கும் விஷயத்தில் தங்களுடைய கருத்து எதுவோ அதன்படி செய்யலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் என்றார். 9ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 10ஆம் அத்தியாயம் வாக்கு யுத்தம். மந்திரி மண்டலத்தாரின் ஒருமுகமான அபிப்பிராயத்தை முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் கூறி முடித்ததும் மகேந்திர சக்கரவர்த்தி சபையோரை ஒரு தடவை சுற்றி வளைத்து பார்த்தார். மாமல்லரும் பரஞ்சோதியும் இருந்த இடத்தை மட்டும் நோக்காமல் அவருடைய கண்ணோட்டத்தை முடித்துவிட்டு, சபையோர்களே, உங்களுடைய அபிப்பிராயத்தை முன்கூட்டியே எதிர்பார்த்து என்று ஆரம்பித்தார். சிங்காசனத்தில் நிலைத்து உட்கார முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த மாமல்லர் அப்போது துள்ளி எழுந்து, பல்லவேந்திரா, சாதுகளும் சமாதான பிரியர்களும் ராஜதந்திரிகளும் தீர்க்கதரிசிகளும் வீற்றிருக்கும் இந்த மகா சபையில் அடியேனும் ஒரு வார்த்தை சொல்லலாமா என்று கேட்டார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் சீரலுடன் நெருப்பை கக்கிக் கொண்டு வரும் அக்னியாஸ்திரத்தைப் போல் அந்த சபையில் இருந்தவர்களின் செவியில் பாய்ந்தது. மாமல்லருடைய அக்னியாஸ்திரங்களை மகேந்திரர் வருணாஸ்திரத்தை பிரயோகித்து அடக்க முயன்றார். மாமல்லா, இதென்ன இப்படி கேட்கிறாய்? பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்துக்கு உரிமை பூண்ட குமார சக்கரவர்த்தி அல்லவா நீ? சாம்ராஜ்யத்தின் மந்திராலோசனை சபையில் கலந்து கொள்ள உனக்கு இல்லாத பாத்தியதை வேறு யாருக்கு உண்டு? உன் மனதில் தோன்றுகிறது என்னவோ அதை தாராளமாக சொல். ஆனால் நான் உன்னுடைய தந்தையாகையாலும் இச்சபையில் உள்ளவர்களையெல்லாம் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியவர்கள் ஆதலாலும் எங்களையெல்லாம் அவமதித்து பேசும் உரிமையை நீ கோர மாட்டாய் என்று கருதுகிறேன். அப்போது சபையில் ஏற்பட்ட குறுநகையின் ஒலி மாமல்லர் காதில் விழவும் அவர் தம் கண்களில் தீ எழுமாறு சபையை சுற்றி பார்த்துவிட்டு தந்தையை இடைமறித்து கூறினார். தந்தையே, தங்களையாவது இங்குள்ள பெரியவர்களையாவது அவமதிக்கும் எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. பல்லவ குலத்தையும் பல்லவ ராஜ்யத்தையும் உலகம் என்றென்றைக்கும் அவமதிக்காமல் இருக்க வேண்டுமே என்றுதான் கவலைப்படுகிறேன். வாழையடி வாழையாக தொண்டைமான் இளந்திரையின் காலத்திலிருந்து வந்த வீர பல்லவ குலத்தின் பெருமையை குறித்து தாங்கள் அடிக்கடி சொல்லி இருக்கிறீர்கள். பல்லவ குலத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது இதற்கு முன்னால் இவ்விதமெல்லாம் செய்ததுண்டா? போர்க்களத்தில் எதிரியின் படைகளுக்கு புறங்காட்டி பின்வாங்கி வந்ததுண்டா? பகைவர்களின் படையெடுப்புக்கு பயந்து கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொண்டதுண்டா? கடைசியாக இப்போது பல்லவ நாட்டுக்குள் படையெடுத்து வர துணிந்த பாதகனுடன் சமாதானம் செய்து கொள்ளப் போவதாக சொல்கிறீர்கள். பல்லவேந்திரா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாளைக்கு உலகமெல்லாம் என்ன பேச்சு ஏற்படும்? வாதாபி சக்கரவர்த்தி படையெடுத்து வந்தபோது பல்லவ சக்கரவர்த்தி பயந்து கோட்டைக்குள் புகுந்து கொண்டார், கடைசியில் சரணாகதி அடைந்து சமாதானம் செய்து கொண்டார் என்றுதானே உலகத்தார் சொல்லுவார்கள். புலிகேசி சமாதானத்தை வேண்டி தூது அனுப்பினான் என்று
ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். பாண்டியனும் சோழனும் சேரனும் கள்ளப்பாலனும் பல்லவர்களை பார்த்து நகையாடுவார்கள். புள்ளலூரில் புறங்காட்டி ஓடிய கங்க நாட்டான் மறுபடியும் துள்ளி எழுவான். உலகம் உள்ள வரைக்கும் பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட இந்த பழி மறையாது. இப்படி மாமல்லர் கேட்போரின் மான உணர்ச்சியை தூண்டும் வீரமுள்ள வார்த்தைகளை பேசிக் கொண்டு வந்தபோது சபையிலே கலகலப்பு ஏற்பட்டது. மாமல்லருடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது என்பதை ஆமோதித்து ஒருவரோடொருவர் கசமுசவென்று பேசிக் கொண்டார்கள். இந்த நிலைமையை தமது கூரிய கழுகு கண்களின் ஓரப்பார்வையினால் தெரிந்து கொண்ட மகேந்திர சக்கரவர்த்தி மாமல்லருடைய பேச்சில் நடுவே குறுக்கிட்டார். மகனே, உலகம் நீ நினைப்பது போல் அவ்வளவு பைத்தியக்கார உலகம் அல்ல. மனிதர்கள் எல்லோரும் அவ்வளவு முட்டாள்களும் அல்ல. அப்படியே இருந்த போதிலும் அதற்காக நானும் மூடத்தனமான காரியத்தை செய்ய முடியாது. அவசியம் இல்லாத போது யுத்தம் நடத்த முடியாது. லட்சக்கணக்கான வீரர்களின் உயிரை வீண் வீம்புக்காக பலி கொடுக்க முடியாது. காரணமில்லாமல் நாட்டின் பிரஜைகளை சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாக்க முடியாது. மாமல்லா, இந்த பல்லவ சிம்மாசனத்தில் நான் ஏறிய பொழுது, இந்த மணிமகுடம் என் தலையில் சூட்டப்பட்ட அன்று, இச்செங்கோலை முதலாக என்னுடைய கரத்தில் ஏந்தியவுடனே இந்த நாட்டு மக்களின் உயிரையும் உடைமையையும் பாதுகாப்பேன், அவர்களுக்கு கஷ்டம் ஏதும் வராமல் தடுப்பேன் என்று நாடறிய சபதம் செய்தேன். வெறும் வீம்புக்காகவோ உலகத்தில் மூடர்கள் ஏதேனும் சொல்வார்களோ என்பதற்காகவோ அந்த சபதத்தை நான் கைவிட முடியாது என்று கம்பீரமான குரலில் தலை நிமிர்ந்து கூறினார். ஆனால் மாமல்லருடைய அம்பரா தூணில் இன்னும் சில பானங்கள் மிச்சமிருந்தன. தந்தையே, இந்த பல்லவ நாட்டு பிரஜைகளை பற்றித்தான் தாங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். தெய்வாதீனமான காரணத்தினால் 7 மாதத்துக்கு முன்னால் ஒரு சிறு கிராமத்தில் நான் 3 தினங்கள் வசிக்க நேர்ந்தது. அப்போது அந்த கிராமத்து ஜனங்கள் பேசிக்கொண்டதை என் 2 செவிகளாலும் கேட்டேன். இந்த பல்லவ ராஜ்யத்தின் பிரஜைகள் சுத்த வீரர்கள் என்றும் மானத்துக்காக உயிரையும் உடைமைகளையும் தருணமாக மதிக்கிறார்கள் என்றும் அறிந்தேன். புள்ளலூர் சண்டையை பற்றியும் அதில் நாம் அடைந்த வெற்றியை குறித்தும் பல்லவ நாட்டு மக்கள் எப்பேற்பட்ட குதூகலமடைந்தார்கள் தெரியுமா? நாம் வீர சைனியத்துடன் இந்த காஞ்சி கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளப் போகிறோம் என்ற வதந்தியை அவர்களால் நம்ப முடியவில்லை. பல்லவேந்திரா, என் காதினால் கேட்ட வார்த்தையை சொல்கிறேன். மண்டபப்பட்டு கிராமத்து ஜனங்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் தெரியுமா? மாமல்லனை போன்ற புத்திரனையும் பரஞ்சோதியை போன்ற தளபதியையும் படைத்த மகேந்திர சக்கரவர்த்தி புலிகேசிக்கு பயந்து எதற்காக கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ளப் போகிறார்? ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார் என்று பேசிக்கொண்டார்கள். புலிகேசி காஞ்சி கோட்டைக்கருகில் வந்ததும் பல்லவ சைனியம் வாதாபி சைனியத்துடன் வீரப்போர் புரியுமென்று நம் பிரஜைகள் எதிர்பார்த்தார்கள். அவர்களை நாம் அடியோடு ஏமாறும்படி செய்துவிட்டோம். இப்போதாவது அவர்களுடைய நம்பிக்கையை மெய்ப்படுத்த எனக்கு கட்டளையிடுங்கள். இந்த கோட்டைக்குள்ளே 1,00,000 பல்லவ வீரர்கள் எப்போது போர் வரும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நகரின் மாபெரும் கொல்லர்கள் 1.5 வருஷமாக செய்து குவித்திருக்கும் வாட்களும் வேல்களும் தாகம் தாகம் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றன. இதோ என் உயிர் தோழர் பரஞ்சோதியும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். தந்தையே, சைனியத்தை நடத்தி கொண்டு போக கட்டளையிடுங்கள். வாதாபி சைனியத்தை நிர்மூலம் செய்ய இந்த க்ஷணமே ஆஞ்ஞையிடுங்கள். மகேந்திர பல்லவர் உணர்ச்சி மிகுதியினால் பேச முடியாமல் தத்தளித்தார். தமது அருமை குமாரனுடைய வீரவேச மொழிகளை கேட்டு அவருடைய கல் நெஞ்சமும் கனிந்து விட்டதாக ஒரு கணம் தோன்றியது. எனினும் மறுகணமே அவர் பல்லை கடித்துக்கொண்டு முகத்தையும் கடுமையாக வைத்துக்கொண்டு சொன்னார். குழந்தாய், சுத்த வீரன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ பேசினாய். அதை குறித்து எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் உன் யோசனையை நான் ஒப்புக்கொள்வதற்கில்லை. பல்லவ நாட்டு வீரக்குடிகளின் அபிப்பிராயத்தை பற்றி சொன்னாய். அதை பற்றியும் எனக்கு மகிழ்ச்சியே. ஆனால் பிரஜைகளின் அபிப்பிராயம் எப்போதும் சரியான அபிப்பிராயமாயிராது. முன் யோசனையின்றி உணர்ச்சி வேகத்தினால் பிரஜைகள் சொல்லும் பேச்சை கேட்டு அது காரணமாக இந்த நாட்டு மக்களுக்கும் அவர்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் எல்லையற்ற கஷ்ட நஷ்டங்களை நான் உண்டாக்கப் போவதில்லை. இவ்விதம் மாமல்லரை பார்த்து சொன்னவர் சபையோரின் பக்கம் திரும்பி, சபையோர்களே, உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்த்துதான் வாதாபி சக்கரவர்த்திக்கு முன்னமே மறுமொழி அனுப்பிவிட்டேன். அவருடைய சமாதான தூதை ஏற்றுக்கொள்வதாகவும் அவரை காஞ்சி மாநகருக்குள் நமது விருந்தினராக வரவேற்க மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்வதாகவும் ஓலை எழுதி அனுப்பிவிட்டேன்.
அவ்விதம் நான் கொடுத்து விட்ட வாக்கை இனி என்னால் மீற முடியாது என்றார். மாமல்லர் அப்போது முன்னைவிட அதிக பரபரப்புடனே, அப்பா, இது என்ன? பல்லவ வம்சத்தின் கொடிய சத்ருவை நமது தலைநகரத்தில் வரவேற்பதா? புலிகேசிக்கு உபச்சாரமா? யுத்தத்தை நிறுத்தி சமாதானம் செய்து கொள்வதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். வாதாபி படை இந்த நாட்டை விட்டு ஒழியும் வரையில் நாம் கோட்டைக்குள்ளேயே வேணுமானாலும் ஒளிந்து கொண்டிருப்போம். ஆனால் வஞ்சக புலிகேசியுடன் நமக்கு சிநேகம் வேண்டாம். வைஜெயந்தி பட்டணத்துக்கு நெருப்பு வைத்த பெரும் பாதகன் இந்த புண்ணிய நகரத்துக்குள்ளே காலடி வைக்க வேண்டாம் என்று அலறினார். முடியாது மாமல்லா. பல்லவ குலத்தினர் ஒரு தடவை கொடுத்த வாக்கை மீறுவது வழக்கமில்லை. புலிகேசியை நான் வரவேற்றேயாக வேண்டும் என்றார் மகேந்திரர். இதை கேட்ட மாமல்லர் 2 அடி முன்னால் பாய்ந்து வந்தபோது சபையோர் ஒரு கணம் திடுக்கிட்டு போய்விட்டார்கள். தந்தையை தாக்குவதற்கே அவர் பாய்கிறாரோ என்று கூட சிலர் பயந்து போனார்கள். அவ்விதமான விபரீதம் ஒன்றும் நேரவில்லை. சக்கரவர்த்தியின் அருகில் வந்து கைகூப்பிக் கொண்டு, தந்தையே, வாதாபி சக்கரவர்த்தியை தாங்கள் வரவேற்றேயாக வேண்டுமானால் எனக்கு ஒரு வரம் கொடுங்கள். புலிகேசியும் நானும் ஏக காலத்தில் இந்த நகருக்குள்ளே இருக்க முடியாது. புலிகேசி உள்ளே வரும்போது நான் வெளியே போய்விடுவதற்கான அனுமதி கொடுங்கள் என்றார் மாமல்லர். நானும் அப்படித்தான் யோசித்து வைத்திருக்கிறேன் குமாரா. வாதாபி சக்கரவர்த்தி வரும்போது உன்னை வெளியே அனுப்பிவிடுவதாகத்தான் உத்தேசித்திருக்கிறேன். அதற்கு வேறொரு அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது என்றார் சக்கரவர்த்தி. இச்சமயத்தில் தளபதி பரஞ்சோதி ஓர் அடி முன்னால் வந்து, பிரபு, எனக்கும் குமார சக்கரவர்த்தியுடன் வெளியேற அனுமதி தர வேண்டும் என்று கேட்க மகேந்திரர் கூறினார், ஆகா, அப்படியே ராமன் போகும் இடத்துக்கு லட்சுமணனும் தொடர்ந்து போக வேண்டியது நியாயந்தானே? நீங்கள் இருவரும் நம் சைனியத்திலேயே சிறந்த 30,000 வீரர்களை பொறுக்கிக் கொண்டு ஆயத்தமாகுங்கள். வடநாட்டு சளுக்க சைனியம் படையெடுத்த சமயம் பார்த்து கோழைத்தனமாகவும் திருட்டுத்தனமாகவும் பல்லவ ராஜ்யத்துக்குள் பிரவேசித்த தென்பாண்டிய நாட்டானுக்கு அவசியம் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். சீக்கிரமாகவே புறப்பட ஆயத்தமாகுங்கள். சக்கரவர்த்தியின் கடைசி மொழிகள் மாமல்லருடைய கோபத்தை தணித்து ஓரளவு உற்சாகத்தை அளித்ததோடு மந்திரி மண்டலத்தாரை ஒரே ஆச்சரிய கடலில் ஆழ்த்திவிட்டன. 10ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.